முன்னாடிய புலி வந்து பிறக்கிறது. புலியா? புலி விட்டு எடுத்ததா எடுக்காததா? ஆயும் புலி. ஓஹோ, நான் ரசத்துக்கு கரைக்கிறது போல நினைச்சேன். அந்த புலியை கொண்டு விடவும், ஆமா, அந்த புலியை அடித்து கொண்டு தொலி உரித்து அப்படி ஆண்டவன் ஆடையாகவே உடுக்கிறார். புலித்தோல் அடையடைந்த புண்ணியவான் அங்கிருக்க ஐந்தான முறை அமிர்தம் விரை சொன்னார்கள். ஐந்தாம் நாள் அமிர்தத்திலே ஆடரவம் வந்து பிறக்கின்றதா? சரி சரி. அரவம் அம்மா அப்படின்னா விஷங்குடி நாகம் அல்லவா? அம்மா இது நாட்டுக்கும் நாட்டு மக்களுக்கும் அம்மா ஒரு உலகத்துக்கும் இது ஆகாது. விஷங்குடிய நாகம் அல்லவா? சரி என்று பகவான் தனக்கு ஆபரணம் மாலையாகவே அணிந்தார். அவரும் ஆபரணம் போட்டிருக்கார். சர்வ ஆபரணம் அணிந்த பகவான் இப்படி 5 நாள் முடிய சரி 6ஆம் நாள் அமிர்தமானது கிடைக்கின்றார்கள். ஆறான அமிர்தத்திலே மான்மழு வந்து பிறக்கின்றதா? சரிதான். மான்மழு அதை பகவான் வலது கையில தரித்துக் கொள்ளுகிறார். சரிதான். அப்புறம் 7ஆம் நாள் அமிர்தம் விட போறாங்க. ஆமா, இடமும் வந்து பிறக்கின்றதா? காளை. காளை அதை பகவான் எல்லோருக்கும் வாகனம் இருக்குது இல்லையா? சரி, நமக்கு ஒரு வாகனம் இல்லையே. ஆமா, இந்த இடமும் இந்த காளையை பகவான் தமக்கு வாகனமாகவே வைத்துக் கொள்கிறார். சரிதான். இப்படி 7 நாள் முடிந்து சரி என்ன வந்து விரைக்கின்றது பாருங்கள். கட்டழகன் வேதாளை வந்து விரைக்கின்றதா? வேதாளுடைய தோற்றமானது எப்படி இருக்கிறது பாருங்கள். எப்படி எப்படி தானால் அமிர்தத்திலே அமிர்தத்திலே ஒரு வேதாளை எட்டான அமிர்தத்திலே அமிர்தத்திலே கட்டழக வேதாளை வேதாளை நாக்குக்கு நாக்குகளோ 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 தொழகலோ 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 காதவழி காதவழி தோளுக்கு தொழகலம் தொழகலோ தொழகலோ காதவழி காதவழி வானம் தட்டி நடக்குதோ வேதாளுடைய தோற்றம் எப்படி இருக்கிறது பாருங்கள். எப்படி எப்படி நாக்குக்கு நாக்ககலம் 400 அங்காதவழி, தோளுக்கு தோளகலம் 90 அங்காதவழி, மூக்குக்கு மூக்ககலம் 100 அங்காதவழி. ஏ கடவுளே, வான் நிமிர்ந்து நடந்தால் வானம் தட்டுமென்று தனக விழுந்து நடக்கிறானா? ஏ கடவுளே, இவரை பிடித்தார்கள் தேவர்கள். தேவாதி தேவர்கள்
கடலிலே விட்டால் கடலேலும் குடித்து விடுவான் நாடதிரை விட்டமையானால் சேதம் உழைத்திடுவாள். காட்டிலே விட்டால் காடு எல்லாம் அழித்து விடுவான் என்று சொல்லி ஆண்டவன் சொல்படி நாக்கிலே சூலம் நாட்டி காட்டானை மறுவனத்திலே கட்டி வைத்தார்கள் வேதாளர். நடு வனத்துல கொண்டு இருத்தி வச்சுட்டாங்க. ஆமா 8 நாள் முடிந்தது. சரி 9ஆம் நாள் அமர்தம் கடைய வேண்டுமே என்று தேவர்கள் எல்லோரும் திருப்பார் கடலுக்கு வருகிறார்கள். அது எப்படி அமுது முடிகின்றார் பாருங்கள். எப்படி வந்த தெய்வானை வந்த தெய்வானை அடுத்த வந்தோம் கிடைவார் அந்த தெய்வாரே அந்த தெய்வாரே மண்ணும் கிடைவாரா நண்பரான அமரத்திலே நண்பரான அமரத்திலே பகவானும் ஒன்பதான அமுதமானது கடைய வருகின்றார் தேவாதி தேவர் எல்லாம் கடையும் போது திருநீர் பிறக்கிறது. சரி பகவான் உடலெங்கும் பூசிக்கொள்ள வெந்நீரை வாரினால் மேனியங்கு மொட்டைக்கு பூசுகின்றார். 10 முறை அமிர்தம் கிடைக்கிறார்கள். சரி பலன் கிடைக்கும். ஆமா. பத்திரகாளி அம்மை பிறவி வாழ்வாள் என்று நம்பிக்கை கொண்ட தேவர்கள் நலமோடு அமிர்தம் கிடைக்கிற போது ஆமா அங்கே பாரு நஞ்சு வந்து பிறக்குதான் ஐயா. வாழ போச்சே. என்ன பிறக்குது? காத்திருந்து காத்திருந்து கடைசியில விஷமா வந்து பிறந்துச்சு. 10 நாள் அமிர்தம் கிடைந்தும் பலன் இல்லையே என்று தேவர்கள் இறைவனை நினைத்து முறையிடுகிறார்கள். என்ன பொருள் பிறந்தாலும் ஆண்டவனுக்கல்லவா சொந்தம் சரி என்று திருவாத்தி இலை பறித்து ஆமா ஆலகால விஷத்தை அதற்குள்ளே வைத்து பொதிந்து அபிஷேக பொருளாகவே கட்டிக்கொண்டு ஆண்டவன் முன்பதிலேயே கொண்டு வைக்கின்றார். இறைவா வாங்க இதுவும் உங்களுக்கு என்ன பிறந்திருக்கிறது? இதுவரை பிறந்த அத்தனை பொருட்களை உங்களிடத்தில் தானே கொண்டு வந்து கொடுத்தோம். ஆமாப்பா. இப்பொழுது ஆலகால விஷம் வந்து பிறந்திருக்கின்றது. இறைவா இதையும் தாங்களே ஏற்றுக்கொள்ள வேண்டும். நஞ்சு பிறந்திருக்கிறதா? இந்த நஞ்சை நாட்டிலே விட்டால் நடு சேதம் உருவாகும். கானகத்திலே விட்டால் ஜீவஜந்துக்கள் அத்தனையும் அழியும். அனைத்து ஜீவராசிகளும் அழிந்து போய்விடும். நம்மால் இந்த ஜீவன் அழியதை விட நாட்டு மக்கள் சாகிறதை விட நாமே சாகிறது எல்லாத்துக்கும் காரணம் நான் தானே. நானே சாப்பிட்டு சேர்த்து போறேன் என்று ஆலகால விஷத்தை எடுத்து ஆண்டவருடைய அமுதாக சாப்பிடுகிறார். ஆமா நஞ்சை கண்டு பகவானுக்கு என்ன வருது? நஞ்சை கண்டு கோபமே கொண்டு நஞ்சை கண்டு கோபமிழந்து உண்டாரப்போ அன்பை பார்வதியாளோ எந்த பார்வதியாளோ அன்னத்தை எட்டி தானி பிடித்தாள் அண்டத்தை எட்டி தான் மீடித்தாள். அண்டத்தீரே நின்ற நன்று அண்டத்தீரே நெஞ்ச நன்றி அறுவருவாகவே வளருது பாரா அறுவருவாகவே வளருது பாரா. எங்கள் அதிலே பொதுவாய் வளர அதிலே பூவாய் சொரிய எங்கள் அதிலே அனலாய் சொரிய அதிலே அனலாய் சொரிய பூவாய் சொரிகிற நமதிலே பூவாய் சொரியும் நயனமதியிலே உங்களோடு பத்திரகாளி பிறந்தாள் பத்திரகாளி பிறந்தாள். அனலாய் சொரிகிற நமதிலே அனலாய் சொரியும் நயனமதியிலே ஆகினை பத்திரகாளி அம்மை வந்து பிறவிகளானாரே பகவான் நந்திவாரி சாப்பிட்டார் பாருங்கள். சரி. பார்த்த பார்வதி ஆறுவள் ஆஹா. அப்படியே ஓடோடி வருகிறார். ஐயோ நம்முடைய புருஷன் இல்லையா நஞ்சவாரி சாப்பிடுறாரு. சக்தி கையெடுத்து கண்டத்தில் வைத்ததினால் பகவானுக்கு கோபம் வருகிறது.